எவ்வளவு படிச்சாலும் மறந்து போயிடுது சார், நான் எவ்வளவு படிச்சாலும் மறந்து போயிடுது சார், நான் என்ன பண்ணேன் அப்படின்னு கேக்குறாங்க. உண்மைதான். உள்ளியது எய்தல் எளிதுமான் மற்றும் தான் உள்ளியது உள்ள பெரிய. நினைச்சதை மறக்காம இருந்தா நிச்சயமா நினைச்சதை நம்ம அடைய முடியும். நம்ம மறந்துடுறோம், அதான் பிரச்சனையா. எல்லாருக்கும் உழைப்புல எந்த குறைவும் இல்லை, ஆனா அந்த உழைப்பு உடம்புல தங்க மாட்டேங்குது. இப்ப அதான் பிரச்சனை. படிச்சதெல்லாம் மறந்து போகுது. நான் என்ன சார் பண்ணேன்னா, முதல்ல பொறுமை. நீங்க படிச்சது சரியானதை படிச்சீங்களா? நீங்க படிச்ச விஷயத்த புரிஞ்சு படிச்சீங்களா? நீங்க படிச்சத விரும்பி படிச்சீங்களா? நீங்க படிச்சீங்களே அந்த விஷயத்த தொடர்பு படுத்தி படிச்சீங்களா? நீங்க படிச்சது ஏதாவது மைண்ட் மேப் மாதிரி கிரியேட் பண்ணி எங்கேயாவது நோட்ஸ் எழுதி வச்சு படிச்சீங்களா? குறிப்புகள் ஏதாவது எடுத்து நீங்க படிச்சீங்களா? படிச்சதை நல்லா பாருங்க. ஏதாவது ஷார்ட்கட் மாதிரி படிக்கிறதுக்கு ட்ரை பண்ணீங்களா? ஓகேயா? அடுத்து ஏதாவது படிச்சதை டெஸ்ட் பிராக்டிஸ் பண்ணீங்களா? இல்ல ஒன் வேர்டு மாதிரி பிராக்டிஸ் பண்ணீங்களா? நல்லா பாருங்க. சோ படிச்சது தொடர்பாக நீங்க எடுக்கக்கூடிய தொடர் முயற்சி தான். சோ அப்ப மறதி அப்படிங்கிறது எதுல சரி செய்யப்படுதுன்னா விடாமுயற்சி அப்படிங்கிறதுல சரி செய்யப்படுது. அவ்வளவுதான்.